ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் ஸ்டாக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலைன்னா நான் கார்ட்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை போய் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நிஃப்டி இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு செல்லிங் அவ்வளோவா இல்லாமல் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ஆச்சு. 16,470 வந்து பிரேக் பண்ணிட்டு ஒரு செல்லிங் ஆகிட்டு தான் திருப்பி அங்கே வந்து ஒரு புல் பேக் ஆகிட்டு 16,600 வந்து பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா இது திருப்பியும் வர ஒரு சான்சஸ் இருக்குது. இதுக்கு 16,400 கீழே வந்து ட்ரேட் ஆச்சுன்னா இது கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்கும். ஸோ அகைன் வந்து ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து குளோபல் மார்க்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா -300, எக்ஸ்சேஞ்ச் நிஃப்டி பார்த்தீங்கன்னா -170 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 16,400 நாளைக்கு பிரேக் ஆச்சுன்னா திருப்பியும் ஒரு நம்ம செல்லிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களோட பொசிஷனை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. கால் ஆப்ஷன் அதெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ண பாருங்கள், இன்கேஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா. ஓகே, ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்ண பாருங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் கூட நம்ம வச்சா கூட இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன்லாம் ஆனால் அதெல்லாம் ட்ரிகர் ஆகாது. ஸோ பார்த்து இது பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்றோட ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா இன்சைடர் ட்ரெண்ட் மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகியிருக்கு. ஸோ வந்து நம்ம இதை வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுட்டு 700 அரௌண்ட் 700 வந்து டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்விங் வந்து எதிர்பார்க்கலாம். இதில் இன்கேஸ் மேலே இப்போ ஸ்டீல் வந்து ஒரு புல் பேக் ஆகிறதுனால ஸோ நம்ம இன்னும் ஒரு ரேலி இருக்கும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் அதாவது திருப்பியும் இதுக்கு மேலே ட்ரேட் ஆகாமல் கீழே வந்து ட்ரேட் ஆச்சுன்னா ஸோ அப்போ விட்டுடுங்க. திருப்பியும் போயிட்டு நம்ம சப்போர்ட் லைன்லேருந்து இந்த சப்போர்ட்லேருந்து திருப்பி கூட ஒரு புல் பேக்கு அங்கே என்ட்ரி எடுத்து கூட நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு பாருங்கள் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட். இப்போ நம்ம எடுத்தோம்னா சின்ன ஒரு ஸ்விங் வந்து எதிர்பார்க்கலாம். 783 வந்து டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்விங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பாருங்கள், வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. எடுக்கத்தான் இருந்தால் உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ. இது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட் இது. ஸோ இது இப்போ வந்து புல் பேக் டார்கெட்டு இது போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இங்கேயே பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம பார்க்கல, இங்கேயே பார்த்துருந்தோம்னா நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கலாம் ஒரு புல் பேக் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு. ஓகே, நோ ப்ராப்ளம். வந்து நம்ம இங்கே பிரேக் ஆகுதான்னு பார்க்கலாம். பிரேக் ஆச்சுன்னா ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இல்லைனா திருப்பி வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு நல்லா ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆச்சுன்னா திருப்பி ஒரு டவுன் சைடு வந்ததுன்னா இங்கே கூட நம்ம திருப்பி என்ட்ரி ஆகலாம். ஓகே, வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸோட வீக்லி சார்ட்டை வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு. எந்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட். 2019 அந்த சப்போர்ட்டில் 2019-20 ஸோ அந்த சப்போர்ட்டில் இருந்து எடுத்துகிட்டு தான் இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கு, ஒரு புல் பேக் ஆகியிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ எடுத்தோம்னா ஒரு நல்ல ஒரு ரேலி எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் அப்படி எடுக்கலைன்னா ட்ராக் பண்ணி பாருங்கள் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் ட்ரேட் பண்ண போகிற ஸ்டாக்ஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மற்ற ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நான் கொடுக்குற எப்படி ஷேர் பண்ணுற ஸ்டாக்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் சொல்லுங்கள். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.